டிசம்பர் 23 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீரா மாறன் இவங்க 2 பேருமே கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக தனியா போறாங்க. அப்பதான் வள்ளி கூட படிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் மாறா, உங்க அத்தை எங்க காணோம்? நாங்க எல்லாருமே உங்க அத்தை கூட படிச்சவங்க தெரியுமா? அவளை பாக்குறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவளுக்கு எங்களையெல்லாம் பார்த்து பேசணும்னு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, சீக்கிரமாவே வள்ளியம்மா வந்துருவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே வள்ளியம்மா ரொம்பவே சோகமாவே தான் இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வீரா வந்து சொல்றாங்க. அவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா சந்தோஷமே இல்லாம சோகமா இருக்கிறான்னு எங்களுக்கு மட்டும்தாமா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்னன்னு சொல்லுங்களே, எங்க வீட்டுல இருக்கும்போது வள்ளியம்மா அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க சோகமா இருக்கிறத எங்களால பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு வீரா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, உங்க வள்ளியம்மா எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? வேற எதுக்காக? எங்களுக்காக தான், எங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் எங்க அத்தை இன்னும் வேற கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மாறன். தம்பி, இது ஒரு பக்கம் நியாயமா இருக்கட்டும். ஆனா உங்க அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாம இருக்கிறதுக்கு இது ஒன்றும் காரணம் கிடையாது. இந்த ஊர்ல கோவிலில் மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கிறாருல்ல, அவருக்கும் உங்க அத்தைக்கும் ஒரு பெரிய பிளாஸ்பேக்க இருக்குது தெரியுமா? அப்படி என்ன இருக்குது சொல்லுங்களே கேட்போம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வள்ளி இந்த காதலை எப்படி அவங்க அண்ணனுக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மூடி மறைச்சிட்டா. வள்ளியும் இவனை தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இது வரைக்கும் உறுதியா இருக்கிறா. அதே மாதிரியே வள்ளிய லவ் பண்ணவரும் வள்ளிய தவிர வேற எந்த பொண்ணையுமே என்னோட மனசால நினைச்சு பார்க்க முடியாதுன்னு இன்னுமே வள்ளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கைக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணுன வள்ளிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்கப்பா. பாவம் வள்ளி, அவரை மறக்கவும் முடியாம அவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாம இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, அதனாலதான் நம்ம எல்லாருமே குளிக்க இல்லை, யாரு இந்த மைக் செட்டுக்காரன் பாட்டை இப்படி மாத்தி மாத்தி சோக பாட்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னப்ப அத்தைக்கு கோவம் வந்துச்சோ? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தையுடைய மனசை மாத்தி அவர் கூட எப்படி சேர்த்து வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளியம்மா மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆசை இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதை வெளியே சொல்லாம அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளோ சோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. முதல்ல வள்ளியம்மாவுக்கு அந்த மைக் செட்டுக்காரரை எப்படியாவது சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், மாமாவை என்னாவது சொல்லி சமாளிக்க சமாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.